அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பொது அறிவு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம், அதாவது MGNREGA எப்போது தொடங்கப்பட்டது? 2006 பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அதாவது MGNREGA அப்படின்னா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். இதுதான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம்னு சொல்கிறாங்க. NREGA இது இப்படி சொல்கிறாங்க. NREGAங்கிறது தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம். இது சாம்பிள் கொஸ்டின் லாஸ்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட கேட்டிருந்தாங்க. NREGA அப்படின்னா என்ன? அது அப்படின்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். NREGA என்பது தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம். அது பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை பற்றி பார்க்கலாம். குடும்பத்தில் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் சேர முடியும். ஆண் பெண் இருபாலருக்கும் சம ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முழு ஊதியம் வழங்கப்படுது. ஊராட்சி நிர்வாகத்தால் வேலை அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய விருப்பமுள்ளவர்களுக்கு 100 நாட்கள் வேலை வழங்க உறுதியளிக்கப்படுது. இந்த திட்டம் எனவே இந்த திட்டம் 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இந்த 100 இந்த தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தில் இயந்திரங்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பணி செய்யும் அனைத்து பயனாளிகளுக்கும் வங்கி கணக்கானது துவங்கப்பட்டுள்ளது. மின்னணு பரிவர்த்தனை மூலம் பயனாளிகளுக்கு அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக கூலித்தொகையானது வழங்கப்படுகிறது. அடுத்தது தேசிய மனித உரிமைகள் ஆணையம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது? 1993 அக்டோபர் 12. மனித உரிமைகளை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 கீழ் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்டது. மனித உரிமைகள் எந்த வகையில் மீறப்பட்டாலும் அதனை குற்றமாக எடுத்துக்கொள்ளும் இந்த ஆணையம் அது குறித்து விசாரணை நடத்துகிறது. மனித உரிமைகள் மீறப்பட்ட விஷயங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கும் இதர நிவாரணம் மற்றும் தவறிழைத்த அரசு ஊழியர்களுக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் அரசுக்கு இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பரிந்துரை செய்கிறது. அடுத்து ஆதார் அட்டை என்பது இந்தியாவில் குறைந்தபட்சம் டேஷ் நாள்கள் தங்கியிருக்கும் மக்களுக்கு வழங்கப்படும் ஒரு அடையாள அட்டை ஆகும். 182 நாட்கள் குறைந்தது இந்தியாவில் 182 நாட்கள் தங்கியிருக்கும் மக்களுக்கு ஆதார் அட்டையானது வழங்கப்படுது. இந்த ஆதார் அட்டையினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் வழங்கும் மானியங்களை நேரடியாக பயனர்கள் அடைவதை எளிதாக்குவது தான் இந்த ஆதார் அட்டையினுடைய நோக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதார் சட்டமானது எப்போது நிறைவேற்றப்பட்டது? 2016ஆம் ஆண்டு. நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? முத்துலட்சுமி ரெட்டி. ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து அந்த ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளித்து வந்த அரசமைப்பு சட்டத்தின் 370 மற்றும் 35A பிரிவுகள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்று ரத்து செய்யப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உலகின் முதல் இயற்கை எரிவாயு பைக்கு சிஎன்ஜி பைக். உலகின் சிஎன்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் தான் சிஎன்ஜின்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. உலகின் முதல் இயற்கை எரிவாயு பைக்கை இந்தியாவின் பஜாஜ் நிறுவனம் அறிமுகம் செய்தது. காற்று மாசு அளவை குறைக்கும் முயற்சியாக இந்த இயற்கை எரிவாயு பைக்கானது அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா உலகின் முதல் பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயுவில் இயங்கும் வகையில் இந்த இயற்கை எரிவாயு பைக்கானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேசிய அறிவியல் விருதுகள். விஞ்ஞான் ரத்னா விருது எதுக்கு வழங்கப்படுதுன்னா அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் வாழ்நாள் சாதனை படைத்தவர்களுக்கு விஞ்ஞான் ரத்னா விருதானது வழங்கப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா விஞ்ஞான் ஸ்ரீ விருது சிறந்த பங்களிப்பை நல்குவோருக்கு விஞ்ஞான் ஸ்ரீ விருது வழங்கப்படுது. விஞ்ஞான் யுவா விருதானது இளம் ஆராய்ச்சியாளர்களை அங்கீகரித்து ஊக்குவிக்க இந்த விஞ்ஞான் யுவா விருதானது வழங்கப்படுது. அடுத்து விஞ்ஞான் குழு
குழுவாக பணியாற்றி சிறந்த பங்களிப்பை வழங்கும் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த விஞ்ஞான் குழு விருதானது வந்து வழங்கப்படுது. அதாவது அறிவியல், தொழில்நுட்பம், புத்தாக்கத் துறையில் ஆராய்ச்சியாளர்கள், வல்லுநர்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களின் தலைசிறந்த பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில தான் வந்து இந்த தேசிய அறிவியல் விருதுகளானது வழங்கப்படுகின்றன. அடுத்தது ஒரு மத்திய அரசினுடைய திட்டத்தை பத்தி பார்க்கலாம். பிஎம் சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா திட்டம். அதாவது இந்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டு கூரைகள்ல சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்கும் திட்டம் தான் இந்த பிஎம் சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா திட்டம். இந்த திட்டமானது 2024 பிப்ரவரி 15 அன்று தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடும்பத்திற்கு மாதம் 300 யூனிட் வரை வந்து இலவச மின்சாரம் வந்து கிடைக்கிறது. உபரியா எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மின்சாரத்தை வந்து நம்ம வந்து மின் வாரியத்திற்கு வந்து விற்கலாம். 1 கிலோவாட் திறனில் மின் நிலையம் அமைக்க வந்து ரூபாய் 30,000 வழங்கப்படுது. 2 கிலோவாட் திறன்ல வந்து ரூபாய் 60,000 வழங்கப்படுது. அதே பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் மற்றும் அதற்கு மேல் திறனில் மின் நிலையம் அமைப்பதற்காக ரூபாய் 78,000 மத்திய அரசு மானியமாக வழங்குது. இந்த மானிய தொகையானது பார்த்தீங்கன்னா வந்து சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்கும் பணி நிறைவடைந்து 30 நாட்களுக்குள் வந்து பயனாளர் வங்கி கணக்கில் வந்து இந்த அமௌண்ட் ஆனது செலுத்தப்படுது. இந்த திட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஎம் சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா திட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் வந்து பிஎம் சூரியகர் பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் வந்து விண்ணப்பிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து முதன்முறையாக 1983ஆம் ஆண்டு கபில் தேவ் தலைமையில் வந்து இந்திய கிரிக்கெட் அணியானது முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாறு படைத்தது. இந்த உலகக்கோப்பை போட்டி பார்த்தீங்கன்னா வந்து 60 ஓவர் அடிப்படையில் வந்து நடைபெற்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து தோனி தலைமையிலான இந்திய அணி 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் ஐசிசி T20 உலகக்கோப்பையை வந்து வென்று வரலாறு படைத்தது 2007ஆம் ஆண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஜீவன் ரக்ஷா பதக்க விருதுகள் பற்றி பார்க்கலாம். ஜீவன் ரக்ஷா பதக்க விருதுகள் மிகவும் அபாயகரமான நிலையில் உள்ளவரை வந்து வீரத்துடன் போராடி மீட்போருக்கு வழங்கப்படும் பதக்கம் தான் வந்து சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கம். அடுத்தது துணிச்சலுடன் தாமதமின்றி செயல்பட்டு மிகவும் அபாயகரமான நிலையில் உள்ளவரை போராடி மீட்போருக்கு உத்தம் ஜீவன் பதக்கம். தனக்கு காயம் ஏற்பட்டாலும் வீரத்துடன் தாமதமின்றி போராடி உயிரை காப்பாற்றுவோருக்கு ஜீவன் ரக்ஷா பதக்கமானது வழங்கப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அரசு பார்த்தீங்கன்னா வந்து ரக்ஷா பதக்க விருது எது வழங்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து காப்பாற்றுதல், மின்சார விபத்துகள், தீ விபத்துகள், நிலச்சரிவு, விலங்குகளின் தாக்குதலிலிருந்து மனிதர்களை காப்பாற்றுதல், சுரங்க மீட்பு நடவடிக்கைகள் இந்த எல்லாவற்றிலும் ஈடுபட்டு மனித உயிர்களை மீட்போருக்கு பல்வேறு பிரிவுகளின் கீழ் இந்த ஜீவன் ரக்ஷா பதக்க விருதுகளை வந்து மத்திய அரசு வந்து வழங்கி வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டா மாவட்டங்கள் மொத்தம் எத்தனை? மொத்தம் வந்து 8 மாவட்டங்கள். அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 8 மாவட்டங்கள் வந்து தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர் மற்றும் அரியலூர். இவை வந்து இந்த 8 மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் முறை தடுப்பு சட்டமானது எப்போது இயற்றப்பட்டது? 1986. இந்தியாவின் முதல் மெய்நிகர் நீதிமன்றம் டிஜிட்டல் கோர்ட் வந்து எந்த மாநிலத்தில் வந்து அமைக்கப்பட்டது? கேரளா மாநிலத்தில் வந்து அமைக்கப்பட்டது.